மாணவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாமி உங்க மேல எவ்வளோ பாசமா இருக்கிறான்னு பார்ப்போம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். இந்த வசனத்தின் மூலம் இன்று ஏசு சுவாமி நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க யாராக இருந்தாலும் சரி, நாட்கள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை என்னால இதுவரையும் செய்ய முடியல, இதுக்கு மேலையும் என்னால இது முடியாது, என்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட, ஒரு பயத்தோடு, நீங்க தோல்வியோடு இந்த நாளில நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஏசு சுவாமி இன்று இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசுகிறார். என் நாமத்தை உன் மூலம் நான் பிரஸ்தாவப்படுத்துவேன். ஏசு அப்படிங்கிற நாமத்தை நான் உன்னுடைய மூலம், உன் வாழ்க்கை மூலம் எந்த காரியம் இதுவரை முடியாதுன்னு நினைக்கிறியோ, உன்னால முடியாதோ அதை நான் கூட இருந்து நான் உனக்கு செய்து என் நாமத்தை, இயேசுங்கிற நாமத்தை உன் மூலம் நான் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் என்று உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய நாமம் என்ன நீங்க பைபிள வாசித்தீங்கன்னா, அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லியிருக்கு. வல்லமையுள்ள தேவன்னா எதையும் அவரால் செய்ய முடியும். சர்வ வல்லவர் என்று ஆண்டவர் அவரை அறிமுகப்படுத்துகிறார். ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு பக்தனோட ஆண்டவர் முதல் பேசும்போது அவரிடத்துல சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆண்டவர் அவரை அவருடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமிட்ட அவருடைய நாமத்தை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எதையும் செய்ய முடியும் என்று. பைபிள்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆபிரகாங்கிற பக்தன் ஆண்டவரை விசுவாசித்தான் என்று சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ளவர், எதையும் உன்னுடைய வாழ்க்கையில இதுவரை தோல்வி அடைந்து எந்தெந்த காரியத்துல நீ செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில செய்து ஏசு சாமி எனக்கு செஞ்சார்னு எல்லாத்திலையும் சொல்லும்படியா நான் என் நாமத்தை உன் மூலம் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். இப்ப ஆபிரகாம் அதை கேட்டு ஆண்டவர் விசுவாசத்தனா அவர் மேல் நம்பிக்கை வைத்தார். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு செய்வார் என்று அவர் நம்பினார். அதற்கு பலன் என்னன்னு தெரியுமா? பின்னாடி உள்ள காரியங்களை பார்த்தீங்கன்னா, பல வருஷம் குழந்தை இல்லாத ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். மிகவும் செல்வ சீமானாய் அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். மிகுந்த ஆசீர்வாதம், பல நிலங்களை அவர் வாங்குகிறார். அவருக்கு வெள்ளியும் பொருளும் அவ்வளவு ஒரு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் ஆண்டவர் அவனுக்கு அதிகமாக கொடுத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதுபோக மற்ற ஜனங்கள், அவர் அறிமுகம் இல்லாத ஜனங்களுக்கு மத்தியெல்லாம் ஆண்டவரை உயர்த்தி வைத்தார். அவரோடு கூட இருந்தார். ராஜாக்கள் எல்லாம் அவரை பார்த்து ஆச்சரியப்படும்படியா, அவருக்கு மரியாதை செலுத்தும்படியா அவருடைய வாழ்க்கை மாறியது என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவரோடு கூட அந்த ஆசீர்வாதம் முடியல, அவருடைய ஜெனரேஷன் அடுத்து அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் அவ்வளவாய் ஆசீர்வதித்து மரியாதையோடு இந்த பூமியிலே வாழ வைத்தார். செல்வமாய் ஆசீர்வாதமாய் நல்ல தீர்க்காயசோடு வாழ வைத்தார் என்று பைபிள வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆபிரகாமின் தேவன் இன்று உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் வல்லமை உள்ள தேவன், என்னுடைய நாமம் இயேசுங்கிற நாமம் உன் வாழ்க்கையில் மகிமைப்படப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க யாரா இருந்தாலும் சரி, நாட்கள் எந்த காரியத்துல இது என்னால இனிமேல் என் வாழ்க்கையில செய்ய முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அதை இருந்த இடத்திலே ஏசு சுவாமி என்று அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி மனதார, எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்கள் இது கேளுங்க, ஆண்டவரே சாமி நான் உங்களை நம்புறேன், நீங்க வல்லமை உள்ளவர், எதையும் செய்ய முடியும்னு சொல்றாங்க. எனக்கு இதுவரை என் வாழ்க்கையில முடியல, இந்த காரியத்தை நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க, நான் தோல்வியோடு இருக்கிறேன், நான் உங்களை நம்புறேன், எனக்கு நீங்க தான் இதை செஞ்சீங்க, நான் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி அன்பா ஏசாமின்னு சொல்லி மனதார வேண்டி பாருங்க. இந்த இடத்துல நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இறுதி வரை உங்களை நடத்தி, அதற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி மிகுந்த ஆசீர்வாதமாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்று உங்களையும் அப்படியாய் வல்லமையுள்ள தேவனாய் உங்க வாழ்க்கையில இருந்து ஆசீர்வதித்து உங்களை பிறகு பண்ணுவார். நம்பிக்கையோட என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்பு இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக இடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி ஆண்டவரே, நான் வல்லமையுள்ள தேவன் என்று, சர்வ வல்லவர் என்று, என்னுடைய நாமம் மூலம் மகிமைப்படும் என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. எந்த காரியத்திலே வாழ்க்கையில இதுவரை ஆண்டவரை என்னால செய்ய முடியாது, இனியும் என்னால முடியாது என்று தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிறார்களோ, அந்த காரியத்தை ஏசுசாமி யாரெல்லாம் உங்களை நம்பி ஏசு சாமி என்ற நாமத்தை கூப்பிடுகிறார்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்துல சுவாமி கர்த்தர் அந்த காரியத்தை கையில் எடுக்கிறதுக்காய் நன்றி. அதுல ஒரு அதிசயம் நடக்கிறதுக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய நாமம் இந்த பிள்ளைகள் மூலம் மகிமைப்பட தயவுக்காய் நன்றி அப்பா. ஏசாமி தான் எனக்கு செஞ்சாருன்னு சொல்லி பிள்ளைகள் எல்லார் இடத்துலயும் செல்லும். அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி. குறைவுகள் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.